சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமா நீ ஈஸ்வரி சொன்ன மாதிரி நாங்க அந்த புல்லட் குமாரை கடத்தி கொண்டு போய் அடைச்சு வச்சு சித்திரவாத பண்ணி அடிச்சு கொன்னு அந்த பழியை ஈஸ்வரி மேல போட்டு அவளை யூபிஎஸ் எக்ஸாம் எழுத விடாம தடுத்து அவ ஐபிஎஸ் ஆகுற கனவையும் தடுத்து திட்டம் போட்டு வேலை பாக்குறோன்னு பழி போட்டது இப்ப தப்பாயிடுச்சு பாத்தீங்களா? ஈஸ்வரி எங்க மேல அபாண்டமா பழி போட்டதை ஒத்துக்கிற மாதிரி அவளே உண்மையே படம் போட்டு காட்டிட்டா நீ. ஈஸ்வரி உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஈஸ்வரி. என்ன பாக்குற? நீ என்ன பாராட்டினல, அதுக்கு நானும் உன்னை பாராட்ட வேண்டாமா? கிரிஜா இங்க பாரு அண்ணி, எங்க மேல ஈஸ்வரி அபாண்டமா பழி போட்டதுக்கு அவளுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? என்ன நீ? கிரிஜா இங்க பாரு, நீயும் ஈஸ்வரி மேல சந்தேகப்பட்ட, அதே மாதிரி அவளும் நீ எக்ஸாம் எழுத விடாம பண்றதுக்கு என்ன வேணாலும் செய்வேன்னு சந்தேகப்பட்டா, அவ்வளவுதான். தனிப்பட்ட முறையில அவ மேல மட்டும் பழிய போடுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுரு, தேவையில்லாம பேசி பேசி பெருசாக்காத, புரிஞ்சுதா? அது எப்படி விட முடியும் நீ? எங்க மேல ஈஸ்வரி வீணா பழி போட்டதுக்கு அவ என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். என்ன சொல்ற கிரிஜா? ஏன் நீ? நான் சொன்னது உங்க காதுல விழலையா? ஈஸ்வரி என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அத்தை அழகு இரு. வேண்டாம் கிரிஜா, திரும்பவும் பழைய ஆட்டத்தெல்லாம் ஆரம்பிக்காத. ஈஸ்வரி உன்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டா, விட்டுரு. இது என்ன அநியாயமா இருக்கு? நான் தப்பு பண்ணதுக்கு ஈஸ்வரி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டல்ல, இப்போ அதே மாதிரி ஈஸ்வரியும் தப்பு பண்ணிருக்கா, அப்ப அவ என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதான நியாயம்? கிரிஜா, அண்ணிதான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கப்புறமா ஏன் திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க? மங்க, தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியா இருங்க. நான் திருந்திட்டேன் தான், ஆனா நியாயத்தை கேட்காம என்னால வாயை மூடிட்டு அமைதியா இருக்க முடியாது. கிரிஜா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நம்ம மேல வீணா விழுந்த பழியில இருந்து கடவுள் நம்மளை காப்பாத்திட்டாரு, அது போதும் கிரிஜா, விட்டுரு. ஈஸ்வரிய மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்லாத. இல்லங்க, நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்ட மாதிரி ஈஸ்வரி பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கறது தான் நியாயம். இதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல கிரிஜா, நீ வீணா பிடிவாதம் புடிச்சிட்டு இருக்காத, இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாத. நீ பேசாம இரு துர்கா. இந்நேரம் ஏன் இடத்துல நீ நின்னு இருந்தனா நீ எவ்வளவு பிரச்சனை பண்ணுவன்னு எனக்கு தான் தெரியும் துர்கா. இது குடும்பம், விட்டு கொடுத்து போறதா நல்லது. பதிலுக்கு பதில் பழி வாங்க நினைச்சா அதுக்கு முடிவே இல்லாம போயிடும். சரி, நீங்க எல்லாரும் சொல்றதால என் கால்ல விழுந்து ஈஸ்வரி ஒண்ணும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். என்ன பார்த்து கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டா போதும். கிரிஜா மேடம், நான் இப்பவும் சொல்றேன், நான் சொன்னதுல எந்த தப்புமே இல்ல. நான் சொன்னதை மாத்தி பேச மாட்டேன். கேமரா ஆஃப் ஆகாம இருந்திருந்தா நான் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால இது என்னோட தோல்வியும் கிடையாது, என்னோட வெற்றியும் கிடையாது. அது எப்படி? இருங்க கிரிஜா மேடம், இந்த விஷயத்தை வச்சு நீங்க நியாயம் கேட்டு என் அத்தைய கார்னர் பண்ணலாம் நினைக்காதீங்க. எனக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறதுனால என் தலையில இருந்து எந்த கிரீடமும் கீழே விழ போறது இல்ல. என் அத்தையோட கௌரவத்துக்காகவும் மரியாதைக்காகவும் நான் செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேக்குறேன். ஆனா உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும். அந்த நம்பிக்கையில நான் இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு இங்க பாரு, நீ யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டாம் ஈசு. சின்னையா சுமாரு, நான் சொல்றத மட்டும் நீ கேளு. நீ யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டாம், அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. என்னது? என்னத்த என்னன்ற? ஈஸ்வரி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கங்க. ஆமா, என் ஈஸ்வரிய நீங்க யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ரத்னவேல் பாண்டியனோட மருமக, இந்த அழகு சுந்தரத்தோட பொண்டாட்டி. நாளைக்கு இந்த ஊர் உலகமே பாராட்டுற மாதிரி பெருமை பேசுற அளவுக்கு
பெரிய போலீஸ் அதிகாரியாய் சாதிக்க போற தைரியசாலி திறமசாலி அவ. அப்பேற்பட்ட ஈசு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அதையும் மீறி நீங்க யாராவது ஈச மன்னிப்பு கேட்க சொன்னீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். வயசு மா, இந்த வீட்டுல நீ எடுக்கிறதா முடிவு, நீ சொல்றதுதான் எல்லாம். ஆனா ஓ முன்னாடியே நான் இப்படி பேசிட்டேன்னு மட்டும் தப்பா எடுத்துக்காதம்மா. அம்மா ஒரு புருஷனா இருந்துட்டு நான் இது கூட பேசலன்னு வையேன், என்ன மன்னிச்சிருமா. அழகு, நீ யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேணாம். நான் என்ன பேசணும், என்ன செய்யணும்னு நினைச்சனோ அத நீ செஞ்சிருக்கடா. பெருமையா இருக்கு. வா ஈஸ்வரி.